அனைவருக்கும் வணக்கம். ஒருவரோட வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் நிம்மதியாக இருக்கணும்னா எந்த விஷயம் ரொம்ப தேவை, ஒரு ஒரு குவாலிட்டி மனுஷனுக்கு இருக்கணும், அது என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட இருக்கும். அடிப்படை தேவை, வசதி எல்லாமே இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமோ மன நிம்மதியோ இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி தேவைகள் எதுவுமே இருக்காது. பட் அவங்க வாழ்க்கை ரொம்ப மிக அழகாக. இதற்கு என்ன காரணம்? அதை உங்களோட குட்டி ஸ்டோரியோட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பனிப்பிரதேசத்தில் ஒரு பெண் குயின், சின்ன பெண் குயின் வந்து ஒரு பனிப்பாயில் வலிக்கிட்டு ஒரு நீரோடையில் குளிக்க போச்சான். அது குளிக்க போகும்போது மேலே அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு பெரிய பறவை வந்து பறந்துட்டு இருந்துச்சான். அந்த பெண் குயின் நினச்சிச்சான், பாரு எவ்வளோ லக்கியஸ்ட் பேர்ட், வானத்தில் பறக்குது, வானத்துலேருந்து பூமியை பார்த்தா எவ்வளோ அழகு, அதுவும் அதோட ஃபெதர் பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது, நம்மளும் தான் இருக்கும் இப்படி குளிருக்குள்ளே குடிச்சிக்கிட்டு, என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிச்சான். மேலேருந்து பார்த்த பறவை கீழே அந்த பெண் குயினை பார்த்து நினச்சான், எவ்வளோ லக்கியஸ்ட் பெண் குயின், சின்ன ஃபெதர் அழகாக ஜாலியாக வலிக்கிட்டே போய் குளிக்க போகுது, நம்மளும் தான் இந்த வானத்தில் சுற்றிக்கிட்டே உட்காரது கிடந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிட்டான். இந்த பறவை மாதிரியும் இந்த பெண் குயின் மாதிரி தானே நம்ம நிறைய பேரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. நம்மகிட்ட இருக்கிற ப்ளஸ் அப்படின்ற விஷயத்த நம்ம என்றைக்குமே பார்க்குறது, மற்றவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப பெருசாக பார்க்குறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மகிட்ட இருக்கிற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மகிட்ட இல்லை. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அக்செப்டன்ஸ். இந்த அக்செப்டன்ஸ்ன்ற குவாலிட்டி உங்களுக்குள்ளே எப்போ வருதோ உங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியானது. ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்றது ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் வரக்கூடிய விஷயம் கிடையாது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும். உதாரணமாக எனக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் சரியாக போகல, இல்லை தப்பாக போயிடுது, ஃபஸ்ட் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு எப்போ உங்கள் லைஃப்பில் வருதோ உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். ஸோ டே பை டே இந்த ஒரு அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களில் உங்கள் லைஃப் மிகவும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்குன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்னா அக்செப்டன்ஸ், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை. தேங்க்யூ ஸோ மச்.